ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ்லாம் சின்னதாக டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் பார்க்க போகிறோம். அதில் முதல்ல நான் பார்க்க போகிறது ப்ரைம் அண்ட் கோப்ரைம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு ஜென்ரலாக 2 ரூல் ஃபாலோ பண்ணுவோம். ஒன்று கிரேட்டர் தேன் 1. எப்படி பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர்ஸ்னு எடுத்துட்டாலே ஃபர்ஸ்ட் அது என்னது கிரேட்டர் தேன் 1 தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அது 2, 3 அப்படி இருக்கலாம். 4 வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா 4 பார்த்தீங்கன்னா அது டிவிசிபிள் ஆகும். 4 வந்து 2ஆல் டிவைட் பண்ணலாம், 2ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் டிவிசிபிள் ஆகிற நம்பர் வரக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ். அதோட ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அது 1 இருக்கலாம், அப்படி இல்லைனா வந்து அதே நம்பர் வந்து ஃபேக்டராக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அங்கே 5ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபேக்டர்ஸ் ஆஃப் 5 எப்படி பிரித்து எழுதுவோம்? 1 into 5ன்னு எழுதியிருக்கோம். ஃபேக்டர் வந்து 1 and itself. itselfனா என்ன? இங்கே itselfன்றது யார் குறிக்குதுன்னா 5 நம்பரை குறிக்குது. இப்போ கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க 6ன்னு சொல்லிட்டு. இது பிரைம் நம்பரா இல்லையான்னு செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரூல் ஃபாலோ பண்ணனா கிரேட்டர் தேன் 1ன்னு இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா 6 கிரேட்டர் தேன் 1 இருக்கு. உடனே இது பிரைம் நம்பர் அப்படின்றது நம்ம திங்க் பண்ணக்கூடாது. நம்ம பிரைம் நம்பர்னா என்னது? அது வந்து டிவைட் ஆகக்கூடாது. எந்த நம்பர்லையும் வந்து டிவைட் ஆனால் நம்மளுக்கு 0 கொடுக்கூடாது. அதான் வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் நம்பர். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 6 இருக்கு. 6 வந்து பார்த்தீங்கன்னா 2லும் டிவைட் ஆகுது, 3லையும் டிவைட் ஆகுது. அதனால பார்த்தீங்கன்னா 6ஆல பிரைம் நம்பரா கண்டிப்பாக இருக்க முடியாது. இப்போ கோப்ரைம் நம்பர்ஸ் பார்க்கலாம். இங்க கோப்ரைம் நம்பர்ஸ்னா என்னன்னா, இதுக்கு வந்து 1 மட்டும் தான் காமனா இருக்கணும். இப்போ 2 செட் ஆஃப் நம்பர்ஸ் எடுத்துட்டோம்னு வச்சுக்கணும்னா அதுக்கு வந்து 1 மட்டும் தான் காமனா இருக்கணும். வேற எந்த நம்பர்ஸ் காமனா இருந்தாலும் நம்ம அதை எடுத்துக்க மாட்டோம். இப்போ இங்க 3 and 11 கொடுத்துருக்காங்க. அதோட ஃபேக்டர்ஸ் என்ன? 1 into 3, 1 into 11. இதுக்கு காமனா இருக்கிறது என்ன? 1 காமனா இருக்கு. அப்போ வந்து இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? 3யும் 11ம் கோப்ரைம் நம்பர்ஸ். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பக்கத்துல கொடுத்துருக்கோம். 6 and 3 வந்து கோப்ரைம் நம்பரா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்க போறோம். இப்போ 6 and 3 செக் பண்ணும்போது 6 பார்த்தீங்கன்னா 3 into 2 பண்ணா நம்மளுக்கு 6 கிடைக்கும். அதே மாதிரி 3 பண்ணோம்னா 3 into 1. இங்க வந்து நம்மளுக்கு 1 காமனா வருதா? இல்ல. அதனால இது வந்து நம்மளோட கோப்ரைம் நம்பர்ஸ் கிடையாது. கோப்ரைம்லே ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான ரூல் என்னன்னா, இப்போ வந்து 2 கோப்ரைம் நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு ரிசல்டன்ட் என்னவா இருக்கணும்? 1ஆ தான் இருக்கணும் ஆன்சர். இப்போ பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 5 and 7 கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அது எப்படி ஃபேக்டர்ஸ் எழுதுவோம்? 1 into 5 எழுதலாம், 7 வந்து 1 into 7 எழுதலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா வேற எதுவும் காமன்லாம் கிடையாது. 1 தான் காமனா இருக்கு. அப்ப ப்ராடக்ட் ஆஃப் 2 கோப்ரைம் நம்பர்ஸ். இங்க 2 கோப்ரைம் நம்பர் எது? 5 and 7 மல்டிப்ளை ஆகி வந்துச்சுன்னா அதை நம்ம டைரக்டா என்னன்னு எழுதிக்கலாம்? ஆன்சர் வந்து 1 அப்படின்றத சூஸ் பண்ணிக்கலாம். இது நிறைய எக்ஸாம்ஸ்லாம் கேட்பாங்க, அதனால அதை வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த மேத் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் செஷன்ல வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் நோட்டிஃபிகேஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்த வீடியோஸ்ல உங்களால செக் பண்ணிக்க முடியும். அடுத்த வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.